பால் பால் பால். வாங்க வாங்க மன்மத ராஜாக்களே, வாங்க வாங்க. எவ்வளவு நேரமா பாலு பாலுன்னு கத்திட்டு இருக்கிறது? அலங்காரம் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? பொம்பளைங்க இந்த விஷயத்துல உங்ககிட்ட தோத்துருவாங்க போல் இருக்க. எந்த விஷயத்திலுமே பொம்பளைங்களை முந்த விட கூடாதியா? பால் 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 பால். பாலை பாத்திரத்துல ஊத்து, பச்சை குழந்தை ஏங்குது. ஊத்தி சீக்கிரம். இந்த பாலை வாங்கிட்டு போய் நாங்க அடுப்பு பத்த வச்சு இந்த பாலை காய்ச்சி சர்க்கரையை போட்டு ஆத்தி குடிக்கிறதுக்குள்ள அப்படி என்னத்துக்கு கஷ்டப்படுறீங்க? நீங்க 3 பேருமா சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறது. இது 3 பேரும் சேர்ந்து ஒரு பொம்பளையா கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஏயா வரவள பாஞ்சாலியாக சொல்றியா? சரிங்க, தனித்தனியா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறது. நோ 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 நோ. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிக்காத நாங்க பிசினஸ்ல மட்டுமல்ல எல்லாத்திலுமே பார்ட்னர். அது சரியா? இன்னைக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்? ஒன்றா ரெண்டா சீதர் அங்க வந்து போ. மஜா 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 மஜா. கல்லுப்பட்டி கத்திரிக்காய் காசும் இல்லை பணமும் இல்லை விட்டு போச்சுடி மந்திங்க வந்தீங்க. இந்த ராஜாக்கள் மன்மத ராஜாக்கள், இந்த ராஜாக்கள் மன்மத ராஜாக்கள். தள்ளாடும் உனக்கு புத்தாடை எதுக்கு ஏமாற்ற முடியாத ஆளு. தள்ளாடும் உனக்கு புத்தாடை எதுக்கு ஏமாற்ற முடியாத ஆளு. பவுசாக இருப்பே பார்த்தாலே சிரிப்பே நிலவுக்கு நிழலேது ஒண்ணுமாகாது. ஒட்டி பால ஊத்தி தொட்டிலே போட்டு, ஒட்டி பால ஊத்தி தொட்டிலே போட்டு ஆளாரோ ஆயிரம் பாடவாங்கடி. கல்லுப்பட்டி கத்திரிக்காய் காசுமில்லை பணமுமில்லை விட்டு போச்சுடி வந்தீங்க வந்தீங்க. இந்த ராஜாக்கள் மன்மத ராஜாக்கள், இந்த ராஜாக்கள் மன்மத ராஜாக்கள். உயிரான சிரிப்பு உனக்கேயா குறும்பு? சிரிக்காதே குதிக்காதே மாட்டிக்கொள்ளாதே. தலைமாறு பந்து வயசை எண்ணி கொண்டு, தலைமாறு பந்து வயசை எண்ணி கொண்டு மரியாதை கிடையாது அலையாதே நீ. கல்லுப்பட்டி கத்திரிக்காய் காசுமில்லை பணமுமில்லை விட்டு போச்சுடி வந்தீங்க வந்தீங்க. இந்த ராஜாக்கள் மன்மத ராஜாக்கள், இந்த ராஜாக்கள் மன்மத ராஜாக்கள். யோ யோ யோ. சரியான செவுட்டு முண்டம் போல இருக்க. அறிவு கட்ட ஜென்மம். ஏமா செவிடு கிவிடுன்னு கெட்ட கோவம் வரும். யார பார்த்து அறிவு கெட்ட ஜென்மங்கிற? சரியா, நீ அறிவுள்ள ஜென்மந்தான். பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க. பேப்பரை கொண்டு வந்து இப்படித்தான் சாணியில போடுறதா? ஏய், நான் போடுற இடத்துல நீ ஏன் வைக்கிற சாணிய? இது ஏன் வீடு, ஏன் வாளி, ஏன் வாசப்படி. நான் எங்க வேணாலும் வைப்பேன். அதை கேட்க நீ யாரையா? போடுறத ஒழுங்கா பார்த்து போடுறது.
உன் கண்ணு ரெண்டு என்ன பொட்டையா? பொட்ட கழுதியாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா என்னையா பண்ணுவ? ஒழுங்கா மரியாதையா பேப்பர் கொடுத்துட்டு போ. அதெல்லாம் தர முடியாது. இது கஸ்டமர் பேப்பர், கணக்கா கொண்டது. இன்னைக்கு போட்டதுதான். வேணா நாளைக்கு கரெக்டா கொண்டாட. தள்ளு. என்ன தெனாவட்டா பேசிட்டு போறா? யோ, நீ நாளைக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னடி சொல்லு? ஒண்ணு இல்லையா? எடுத்தா நீ பால போடுறதும் பாபி குணா கொடுக்கறதும் திருப்பி பால போடுறதும் பாபி குணா கொடுக்கறதும் என்ன விளையாட்டுடாது? அடே, நம்ம பாபிக்கு இந்த ஜேம்ஸ் பாண்ட் விளையாட்டுல நான் ஏன் தெரியுமா கத்து கொடுக்கறேன்? இப்ப நம்ம வீட்டு பொருளை எவனாவது திருட கொண்டுட்டு போய் வெளியில போட்டான்னு வச்சுக்க, அந்த பொருளை பாபி கொண்டுட்டு வந்து நம்ம கிட்ட திருப்பி கொடுத்து. விளையாட்டு பிடிக்கலப்பா. ஏன் குதிரை சொல்லி கொடுத்தா? பாப்பா ராஜா சௌக்கியமா? பேப்பர்லாம் எப்படி பிசினஸ் ஆயிட்டு இருக்கு? ஏதோ இருக்கு சார். இப்பெல்லாம் பேப்பர் பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்குங்க. டெல்லா தண்ணி இருக்கான். பத்திரிகையில தினமும் கவர்ச்சி கண்ணி போட்டோ போட்டு ஜனங்களை கவ்வுடும். இப்ப பாபி பால கவுல அது போல. தம்பி, நாங்க சினிமாவுக்கு போறதுனா கூட பொம்பளை பேர் உள்ள சினிமா தியேட்டருக்கு தான் போறது. இவ்வளவு வயசாயும் உங்களுக்கு சபலம் போலியே. 50லும் ஆசை வரும். அதோட நிறுத்துங்க. அடிக்கடி வந்தா போலீஸ் வரும். வர்றேன். பையன் நான் பிட்டா பேசிட்டு போறான். லூசு, அவன் உன்ன மாதிரியா பேசுவான்? சரி விட்டுக்கு. வந்துட்டா, இப்ப நம்ம வேலையை காட்டிட வேண்டியதா. ஏய், உனக்கு ஏதாவது இருக்கா? உன்னதான் கேக்குறேன். உனக்கு ஏதாவது இருக்கா? என் சட்ட மேல இப்படிதான் சாணி தெளிக்கிறதா? நான் சாணியை தெளிக்கும் போது இதுக்கு சட்டை போட்டு குறுக்க வரதா? நீ பார்த்து தெளிக்கிறது. ஆமா, நீ பெரிய மன்மத ராஜா. நீ வருவாரு கனவு கண்டுட்டு இருக்க. நீ எவ்வளவு நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கியோ? யோ, மரியாதையா பேசு, இல்ல தப்பா டான்ஸ் அடிப்படும். டப்பாவா? நான் எங்க அப்பாவுக்கே பயப்படாத ஆளு. ஒழுங்கா மரியாதையா இந்த சட்டையை துவச்சு கொடுத்துரு. இப்ப குடும்ப, அப்புறம் தொழில் அடிச்சு குடும்ப. போற போக்க பார்த்தா குடும்ப நடத்த கூப்பிடுவ போல இருக்க. ஏயா, நான் என்ன உனக்கு பொண்டாட்டியா? நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்க. என் சட்டை இப்போ துவச்சு கொடுக்க போறியா இல்லையா? இத பாரியா, நீ முதல்ல போட்டிருந்த சட்டையை விட இந்த சட்டையோட டிசைன் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லையா, சாணி மேல பட்டா வரும். நீ சீக்கிரமே வளர்ந்துடுவ. ஏண்டி ராணி, நீங்க சத்தம்? அது ஒண்ணு இல்லம்மா. இந்த பாருங்கம்மா, உங்க பொண்ணு என் சட்டை மேல சாணி தெளிச்சுட்டான். கேட்டா சட்டம் பேசுறான். ஏண்டி, ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர அறிவு வளரவே இல்லையே. வளரத்துக்கு ஒரு வழி சொல்றாளே. மேல சாணி பட்டா வளர்ந்து வேணாம். திமிரா பாருங்க. தினம் ஒரு வம்பிழுக்கிற வேலையா போச்சு. போட உள்ள. தம்பி, ஏதோ தெரியாம செஞ்சுட்டா, மன்னிச்சிருப்பா. சரி சரி, நல்ல தாய். என்ன பிரதர், சட்டையெல்லாம் சாணி? இன்னைக்கு ஹோலி பண்டிகையா? ஹோலி இல்லடா, காளி. ஒரு பத்திரகாளி பண்ண வேலை. யாருது? அதான் அந்த ராணி. மேல தெளிச்சுட்டா பாரு சாணி. ராணி சாணியை தெளிச்சுட்டாளா? பதிலுக்கு நீ என்ன பண்ண? பதிலுக்கா? பேசாம வந்துட்டேன். பேசாம வந்துட்டியா? உன்னையெல்லாம் என் ரூம் மட்டும் சொல்றதுக்கு வெக்கப்படுறேன். பின்ன நான் என்னடா பண்றது? என்னமா வேணும்? சந்திரிகா சோப் ஒண்ணு கொடுங்க. எனக்கு ஒரு சந்திரிகா சோப் கொடுங்க. ஒரு கால்கேட் டூத் பேஸ்ட் மீடியம் சைஸ் கொடுங்க. எனக்கு ஒரு கால்கேட் டூத் பேஸ்ட் மீடியம் சைஸ். ஒரு கியூட்டிகிரா பவுடர் கொடுங்க. எனக்கு ஒரு கியூட்டிகிரா பவுடர் கொடுங்க. யோ, நானும் பாலச்சந்தர் படம் பாத்திருக்கேயா? இந்தாங்க, இத பிடிங்க. அந்த பொம்மையை எடுங்க. இது என்ன விலை? 8 rupees மேடம். தாவணி பிடிச்சிருக்கிறியே? தாவணி பிடிச்சிருத்தானா? செய்வாமா இவன்? இந்த மாதிரி பசங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இதே வேலையை அக்கா அக்கா, நான் தானே உன் தாவணியை பிடிச்சி இழுத்தேன். நீ மாமாவுக்கு அடி வாங்கி கொடுத்துட்டிய. பாவம் மாமா.
பால்காரரே நான் ஏதோ ஞாபகத்துல நல்ல டாக்டரா பாருமா. யாரையா தூங்கிட்ட பல்லு வளர்க்கான்? என்னங்கம்மா பேப்பர்? தம்பி இன்னைக்கு என்ன நீ பேப்பர் கொண்டு வந்து போடுற? யார் போட்டா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு வேண்டிய பேப்பர் தானே. அதுல வழக்கமா ஒருத்தர் வளர்ந்தவர் வருவாரே, அவர் எங்க காணோம்? ராஜாவை தான் நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாத? என்ன? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னே அந்த அப்பாவிக்கு செமத்தி அடி வாங்கி கொடுத்துருச்சு. இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? எனக்கு இருந்தது ஒரே நண்பன். அவர் கல்யாண ஊர்வலத்தை பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். இப்ப அவர் கடைசி ஊர்வலத்தை தான் பாப்ப போல் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற ஈவரக்கம் கூட அந்த பொண்ணுக்கு இல்லையே. ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த காலத்து பொண்ணுங்க நம்பாதே நம்பாதுன்னு. கேட்டாரா? கடவுள் காட்டிய வழி. கடவுளே காப்பாத்து.